ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உடைந்த கைகளையும் உடைந்த கால்களையும் கொண்டு நாம் நமது வாழ்க்கையில் எப்படியாவது உழைத்து முன்னேறி விடலாம். ஆனால் உடைந்த உள்ளம் கொண்டவர்களால் ஒருபோதும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எதனால அப்படி சொல்றேங்கிறதுக்கு, நம்ம இந்தியாவுல பிறந்து சாதிச்சு காமிச்ச இரண்டு பெண்களை சிறந்த உதாரணமாக நான் இந்த இடத்துல சொல்றதுல பெருமைப்படுறேங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கேரளால பிறந்த ஜிலிமோல் மரியட். இவங்க பாத்தீங்கன்னா இரண்டு கைகளுமே அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்துமே அவங்க அவங்களுடைய 32வது வயசுல தன்னுடைய இரு கால்களை மட்டுமே யூஸ் பண்ணி சக மனிதர்களை போல காரை ஓட்டி காமிச்சு ஓட்டுநர் உரிமை பெற்று இருக்காங்க. ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்தபடியா நம்ம இன்னைக்கு இது யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சீத்தல் தேவி. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு கைகளுமே இருக்காது. அப்படி இருந்துமே தன்னுடைய 18வது வயசுல உலக அளவுல இது நடைபெற்ற வில்லம்பு ஏவும் போட்டியில தன்னுடைய இரு கால்களை மட்டுமே யூஸ் பண்ணி மற்ற வீரர்கள் எல்லாத்தையுமே வீழ்த்தி உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றிருக்காங்க. இது தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை போலவே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில மனசை மட்டும் இது தளர விட்டுறாம தன்னம்பிக்கையோட நேர்மையோட நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாட்டோட நேர்மையா நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நினைச்ச காரியம் கை கொடுக்குங்க. அதனால நான் இன்னைக்கு இந்த ரெண்டு பேர்த்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமா சொல்றதுல பெருமைப்படுறேன். நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க. அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போல நல்ல பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேருங்க. மீண்டும் இது போல் ஒரு புதிய சிந்தனைகளோடு உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ். நன்றி, வணக்கம்.